இன்னைக்கு நமக்கு என்ன, தொழுகை ஒரு கடமை, அவ்வளவுதான். தொழுகாட்டா நரகம் போயிடுவோம், இதுக்காக தொழுவோம். சமூகத்தில் பெரும் மக்களுடைய தொழுகை எதற்கு? தொழுகலன்னா அல்ல நரகத்தில் வேதனை தந்துருவான் நமக்கு. என்றைக்காவது தொழுகைக்கு செல்லும் பொழுது இந்த தொழுகை என் ரப்பு எனக்கு கொடுத்த இந்த உயிருக்கும் இந்த ஈமானுக்கும் நான் நன்றி செலுத்துவதற்காக என்று நினைச்சு தொழுகை போயிருக்குமா? தொழுகையில் நின்றுக்குமா? ஐயோ தொழுகையை விட்டா காஃபிராயிருவோம்னு போயிருக்கும். தொழுகையை விட்டா நரகத்துக்கு. எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம், உன் பால் திருப்ப வர இருக்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா என்னுடைய போனுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க. நான் பெயருவேன் இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது. இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது, விடுவான். ஆனால் உன் ரப்பு எத்தனை முறை பாவம் செய்தவனிடத்திலே சென்றாலும் பாவம் என்று உணர்ந்து விட்டால், அதை வருந்தி விட்டால், இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன், அல்லாஹ்விற்கு அது என்ன பாவம், மலையளவா உலகமளவா கடுகளவா, அல்லாஹ் மன்னிப்பான். வரம்பு மீறி பாவம் செய்து மானக்கெட. அல்லாஹும்ம சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக், யா அல்லாஹ் உன் நேசத்தை எனக்கு கொடு. வ ஹுப்ப மன் யுஹிப்புக், யாரையெல்லாம் நீ நேசிக்கிறாயோ அவர்களின் நேசத்தையும் எனக்கு கொடு. வல் அமல் அல்லதி யுபல்லிகுனி ஹுப்பக், யா அல்லாஹ் உன் நேசத்தை அடையக்கூடிய செயல்பாடுகளுக்கு எனக்கு வழிகாட்டு. ஒரே ஒரு கடமை மட்டும்தான் நேரடியாக அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது. என்ன கடமை? எந்த கடமையை நாம் புறக்கணிக்கிறோமோ, எந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு சிரமமாக இருக்கிறதோ, எந்த கடமைக்காக உறக்கத்தை துறக்க நாம் தயார் இல்லையோ, எந்த கடமைக்காக எம்முடைய வேலைகளை துறக்க நாம் தயார் இல்லையோ, எந்த கடமைகளுக்காக எம்முடைய செல்வத்தை துறக்க தயார் இல்லையோ, குடும்பத்திற்கு நேரம் உண்டு, உறங்குவதற்கு நேரம் உண்டு, விளையாடுவதற்கு நேரம் உண்டு, சாப்பிடுவதற்கு நேரம் உண்டு, அரட்டை அடிப்பதற்கு நேரம் உண்டு, இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு நேரம் உண்டு. எந்த இறைவனை வணங்குவதற்கு 5 நேர தொழுகைகளை ஒரு நாளில் சரிவர தொழுக முடியவில்லையோ, இல்ல மாஷா அல்லாஹ், அந்த கடமையை அல்லாஹ் நேரடியாக நபிக்கு கூறினார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம்? கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான், அடக்கிக் கொள்வான் உள்ளேயே, அது வெளிப்படையாக வரும் சிரிப்பாக. ஜஸாக்கல்லாஹு கைர், இனிமே நான் திருத்திக்க 2 போயிடுவார். அவர்கள் தான் கோபத்தை அடக்குபவர்கள். கோபப்படுபவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும். நாம் யார்? நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல்கள் எது? அப்படி என்றால் இந்த செயலை செய்தால் அல்லாஹ் நேசிப்பான், அப்படி ஒரு செயலை எங்களுக்கு அறிவித்து தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த செயல் என்ன தெரியுமா? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தொழுகைக்கென்று நேரம் இருக்கிறது. ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இந்த 5 ஃபர்தான தொழுகைகளுக்கும் அதற்கென்று குறிப்பிடப்பட்ட நேரம் இருக்கிறது. கிதாபம் மௌகூதா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. அந்த நேரத்தில் தான் அந்த தொழுகையை ஒருவர் தொழ முடியும். ஒருவேளை வேண்டுமென்றே ஒருவர் தொழுகையை விட்டால் அவர் எத்தனை முறை அதற்கு பிறகு தொழுதாலும் அவர் விட்ட அந்த தொழுகையுடைய கூலியை ஒருபோதும் அடைய முடியாது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே முஃமின்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் என்கிறான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தொழுகையை பேணுவார்கள். யுகீமூனஸ் ஸலாத், தொழுகையை பேணுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். மார்க்கம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் சொன்ன பதில் என்ன என்பதைத்தான் இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். தமி முத்தாரி ரலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம், அதாவது தீன் என்பதே நலம் நாடுவதாகும் என்று கூறினார்கள். அதற்கு சஹாபாக்கள் எல்லாம், அல்லாஹ்வினுடைய தூதரே, யாருக்கு நலம் நாடுவது என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அல்லாஹ்வுக்கும் அவனுடைய வேதத்திற்கும் அவனுடைய தூதருக்கும் முஸ்லிம்களின் தலைவர்களுக்கும் அவர்களில் பொதுமக்களுக்கும் என்று பதில் தந்தார்கள். ஆக மார்க்கம் என்பது பொதுமக்களுக்கும் நலம் நாடுவது என்று இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
இங்கே பொதுமக்கள் என்று சொன்னால் உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நலம் நாட வேண்டும். இது மார்க்கத்தினுடைய கோட்பாடு. ஆகவே பிரமத சகோதரர்களுக்கும் நாம் நலம் நாடுவோம். அவர்களுக்கு மனித வாழ்க்கையிலேயே அதிக துன்பம் தரக்கூடிய ஒன்று பிரிவுகள் தான். தன்னை விட்டு பிரிந்த அல்லது பிரிய துடிக்கு உறவுகளை நினைச்சு தன் வாழ்க்கையில பல நாட்களை வீணடிச்சவங்க தான் நம்மள அதிகம். ஒன்னு புரிஞ்சுக்கணும், இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில நம்மளோட கடைசி வரை நம்ம இலக்கு அடைய நமக்காக அமைக்கப்பட்ட உறவுகள் நம்மோட தான் கடைசி வரை இருக்கும். அதை உலகமே நினைச்சாலும் பிரிக்க முடியாது. நம்மளோட நம்ம இலக்கு அடைய தகுதி இல்லாத உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சுதான் ஆகும். உலகமே நம்மளோட தக்க வைக்க அதை நினைச்சாலும் தக்க வைக்க முடியாது. அந்த பிரிவுகள் வழியை தரும், வேதனையை தரும். மனசுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், உன்னோடு இருக்க தகுதி இல்லாத உறவுகள் உன்னோடு ஒருபோதும் இருக்காது. அந்த உறவுகளுக்கு தைரியமா விடைகொடு. தகுதி இல்லாதது உன்னை விட்டு நீங்கினாதான் தகுதி உடையது உன்னை வந்து சேரும். குறிப்பா இறை நம்பிக்கை கொண்டவங்க பிரிவுகளுக்கு ஒருபோதும் கவலைப்பட மாட்டாங்க. இறை தூதர் சொன்னாங்க, இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அவர்களுடைய எல்லா காரியங்களும் நல்லதாகவே அமைகிறது. அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான், அதுவும் நலவாக அமையுது. அவனுக்கு சிரமம் ஏற்பட்டால் பொறுமை காக்கிறான், அதுவும் நலவாக அமையுதுன்னு சொல்லி